வணக்கம் நேயர்களே. இந்த பதிவு ஒரு அதிர்ச்சியை தரும் பதிவு. அப்படின்னா என்னன்னு சொல்கிறீங்களா? அதாவது நிலநடுக்கம் பற்றியது, எர்த்குவேக் பற்றியது. நிலநடுக்கம்னு சொன்னாலே நமக்கெல்லாம் மனம் பதறுகிறது. ஏன்னா அது வந்ததுன்னா ஏற்படக்கூடிய அந்த நஷ்டங்கள் நினச்சி கூட பார்க்க முடியல. இந்தியாவுடைய 140 கோடி மக்கள் இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி வரும்போது உயிர் போவது, அதனுடைய நஷ்டங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த சமயத்தில் நிலநடுக்கம் வராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று தான் நம்ம பார்ப்போம். விஞ்ஞான ரீதியாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் வழியாகவும் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் டாக்டர் லக்ஷ்மி குமார் அவர்கள் ஃப்ரம் த நேஷ்னல் காலேஜ் திருச்சி. He is a great Saskatoonian. சம்ஸ்கிருதத்தில் தலை சிறந்த புலவர்களையும் இவரும் ஒருவர். ஒரு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதில் உடனே இந்த பதிவில் நீங்கள் சொல்லலாம், ஒரு மந்திரத்தை ஜபிச்சு நீங்கள் எர்த்குவேக்கை நிலநடுக்கம் தடுக்க முடியுமா அப்படிலாம் கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவது தயவு செஞ்சு கேளுங்க. இன்று வரை விஞ்ஞானிகள் எப்பொழுது நிலநடுக்கம் வரும் என்பதை கண்டுபிடிக்கவும் இல்லை. இது உதாரணத்துக்கு நம்ம கலிஃபோர்னியா எடுத்தோம். கலிஃபோர்னியா சிட்டிங் ஆன் த பிரைமரி எர்த்குவேக் ஜோன். எப்போ வேணாலும் கலிஃபோர்னியாவில் நிலநடுக்கம் வரலாம். வந்தால் அதனுடைய பாதிப்பு ஏராளம், ரொம்ப ஏராளம். அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இது நடக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா has spent lot of money, crores and crores dollars அவங்க செலவழித்து இந்த எர்த்குவேக்கை தடுக்க முடியுமான்னு பார்த்தாங்க, முடியல. எந்த இடத்தில் நிலநடுக்கம் வரும் என்பதை ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் விஞ்ஞான ரீதியாக, சிஸ்மேட்டிக் ரிசர்ச் அதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் எப்பொழுது நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை இதுவரை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. என்னென்னலாமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இப்போ கூட துருக்கியில் நடந்தது கூட பார்க்கும்போது இது திடீர்னு ஒரு சான்ஸ் டிஸ்கவரின்னு சொல்கிறாங்களே தவிர, இது நிச்சயமாக துல்லியமாக இந்த இடத்தில் இத்தனை மணி இத்தனை செகண்டுக்கு உங்களுக்கு எர்த்குவேக் வரும் அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இது விஞ்ஞானிகளுக்குள்ள மிகப்பெரிய சவால். இது பற்றி அமெரிக்காவில் பல விஞ்ஞானிகள் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சான்சஸே இல்லைங்கிறாங்க. அதாவது பல காரணங்கள். இப்போ எர்த்குவேக் ஏற்படக்கூடிய காரணங்கள் 7 சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ சொல்ல போகிறதில்ல, இட்ஸ் போரிங். ஏன்னா அது எல்லாமே டென்டேட்டிவ் தான். இப்படி இருந்தால் இப்படி வரலாம், இப்படி இருந்தால் இப்படி வரலாம் என்பதை தவிர துல்லியமாக இந்த இடத்தில் இத்தனை நாளைக்கு இந்த டயத்துக்கு எர்த்குவேக் வரும்னு சொல்ல யாராலையும் முடியவில்லை. விஞ்ஞானம் தோல்வி அடைந்து விட்டது, அதுதான் உண்மை. இதை விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள். அதனால தான் அமெரிக்காவில் இப்போது இந்த ஆராய்ச்சிக்கு பணம் ஒரு பைசா கூட செலவழிக்கிறது இல்லை. ஆனால் எர்த்குவேக் வந்த பிறகு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளுக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்காங்க, நிவாரண உதவிகள் அதெல்லாம். இந்த சமயத்தில் நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராக மந்திரங்கள், வராகருடைய அவதாரம், இது இதுக்கும் எர்த்குவேக்கும் உள்ள லிங்க் பற்றி தான் இப்போது பேச போகிறோம். பேராசிரியர் அவர்களை இதை பற்றி பேசும்போது, அந்த பூமியிலிருந்து அந்த வராகர் பூமியை எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வராக புராணத்தில் இதை பற்றி ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குது. நமஸ்தஸ்மை வராகாய லீலையா உத்தரத்தே மகிம் குரமத்திய கதோயஸ்ய மேருஹு கணகணாயதே அப்படின்னு அந்த ஸ்லோகம். பொருள் என்ன? அதனுடைய பொருள், வராக பெருமாள் பூமியிலேருந்து அந்த பூமியை பிரளயார்ணவத்திலேருந்து தூக்குறார். அப்போ அவருடைய கால் குழம்புகளுக்கு நடுவில் மேருமலை மாட்டின்னு இருக்கான். அது கணகணாயத்தை, அதனுடைய சப்தங்கள் அப்படி கணகணன்னு சப்தம் வருது அப்படின்னு அந்த புராணம் சொல்லிது. இதே ஒத்த கருத்துடைய பாடல் ஆழ்வாருடையதான திருமங்கை ஆழ்வார் பெரிய மேரு திருக்குழம்பில் கணகணப்ப அப்படின்னு தன்னுடைய திருவாய்மொழியில் இந்த வராக புராண ஸ்லோகத்தினுடையதான அதே தமிழ் பொருளை அந்த தமிழ் பாசுரங்களில் அவர் கொடுத்துருக்கார். அது காண கிடைக்கிறது நமக்கு. அதனால் இப்படி அந்த பிரளயத்தில் அமுங்கி போயிருந்ததான பூமி பிராட்டியை தூக்கி எப்படி நிறுத்தினார், இதை பின்னாடி வேதாந்த தேசிகன் தசாவதார விஷயமாக ஒரு 10 அவதாரங்களையும் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அந்த ஸ்தோத்திரத்தில் நிஷ்கம்ப நித்தியஸ்திதி அப்படிங்கிற இந்த வராகனை நாம் போய் ஆசிரியச்சோம்னா வராக பெருமாளுடையதான மந்திரங்களையோ அவருடைய ஸ்லோகங்களையோ அவர் மேலே இருக்கக்கூடியதான இந்த ஸ்லோகங்களை சொன்னால்
அது என்ன கிடைக்கும், அதனுடைய பலன் என்னன்னு சொல்கிறச்சே நிஷ்கம்ப நித்தியஸ்திதிஹி அப்படின்னு சொன்னார். நிஷ்கம்பம், கம்பம்ங்கிற சப்தத்துக்கு இந்த தமிழில் நம்ம எத்கோக்குன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், அதுக்கு பூகம்பம் அப்படின்னு தான் நம்ம தமிழில் வச்சுருக்கோம். கம்பம்ங்கிற சப்தமானது பூகம்பம்ங்கிற சப்தமே சம்ஸ்கிருத சொல். பூமியினுடையதான நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலநடுக்கமானது இல்லாமல் போகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்ற. நிஷ்கம்ப நித்தியஸ்திதி. நிஷ்கம்பம் அப்படின்னா நடுக்கமற்றதான எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிலைத்து இருக்கக்கூடியதான ஒரு தன்மை ஏற்படுறது. எப்போ அப்படின்னா இந்த வராக பெருமாளை நம்ம ஆசிரியக்கிறச்சே, அவருடைய ஸ்தோத்திரங்களையோ அவருடைய மந்திரங்களையோ நம்ம சொல்கிறச்சே நமக்கு இப்படி ஏற்படுறதாக புராணங்களும் சொல்கிறது. இதையே பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியர்களும் தன்னுடைய ஸ்தோத்திர கிரந்தங்களையும் இந்த விஷயத்தை நமக்கு காமிச்சு கொடுக்குறா. இப்படியாக வராகனுடைய, அதாவது வராகனுடைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்க்கும்போது உலகம் கம்போடியாலும் இருக்குது, வடநாட்டிலையும் இருக்குது, தமிழ்நாட்டில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வராகர் வந்து பூமியை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி, ஸ்ரீதேவி பூமாதேவியை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த வராக அவதாரங்களை நல்லா வராக புராணங்களையும் படிக்கும்போது அவருடைய தன்மையே வந்து நிலநடுக்கத்தை தடுப்பதற்காக இருக்கலாம் என்ற ஒரு அனுமானமே நம்ம கொண்டு வரலாம். ஆகவே வராக மந்திரத்தை நம்ம பாராயணம் சொல்லும்போது, ஜபிக்கும்போது இந்த நிலநடுக்கம் வராமல் தடுப்பதற்கு ஒரு முறையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். இப்படி சொல்லும்போது சில பேர் இந்த சேனலில் இந்த பதிவை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. இது எப்படிங்க ஒரு மந்திரம் சொல்லி வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு எர்த்குவேக்கை ஒரு நிலநிலை நிறுத்த முடியுமா, இது என்ன 10ஆம் பசலித்தனமாக இருக்கிறது என்று சிலர் சொல்லலாம். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டிங்கன்னா, நிலநடுக்கம் வராமல் தடுப்பதற்கு இப்போ நமக்கு வழி தெரியவில்லை. எத்தத்தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். விஞ்ஞானிகள் தோல்வி அடைந்து விட்டார்கள். இது நான் எழுதி தரேன். இன்னி வர நிலநடுக்கம் எப்பொழுது வரும், எங்கே வருங்கிறது தெரியும், எப்போ வருங்கிறத கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ரிமோட். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது வந்து பியூர்லி சயின்டிஃபிக் இல்லை. இந்த சமயத்தில் நிலநடுக்கம் வராமல் தடுப்பதற்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அதெல்லாம் பார்ப்பதில் தவறே இல்லை. அப்படி பார்க்கும்போது பேராசிரியர் சொன்ன அந்த வராக மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது, பாராயணம் செய்யும்போது, ஒருவேளை இது எர்த்குவேக்கை தடுக்கலாம். இது ஒரு அனுமானம் தான். ஒருவேளை நாளைக்கோ மறுநாளோ அடுத்த வருஷமோ விஞ்ஞானிகள் வந்து இந்த டயத்தில் இந்த சமயத்தில் இந்த வினாடிலாம் எர்த்குவேக் வரும் முன்னாடி நமக்கு சொல்லி நம்ம எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த மந்திரத்தை சொல்லாமல் கூட இருக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஆனால் இன்றைக்கி இந்த மந்திரம் ஒரு முக்கியமான மந்திரம். நான் ஏன் நினைக்கிறோம்னா, இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். காசா பணமாக நல்லா ஜெபிப்போம், அழகாக ஜெபிப்போம், அது மணிக்கணக்காக கூட இங்கே செய்யலாம். ஒருவேளை இதனால் வந்து எர்த்குவேக் வராமலும் தடுக்கப்படும். இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எர்த்குவேக் மிக ஆபத்தான விஷயம். சோஷியல் மீடியானால் ரொம்ப பயப்படுத்தும். முன்ன வந்து இந்த சோஷியல் மீடியா இல்லாத போது நம்ம நியூஸ் பேப்பரில் தான் நம்ம நிலநடுக்கம் பற்றி பார்ப்போம். இப்போது விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் அச்சங்கள் அதிகமாக இருக்குது. இந்த அச்சத்தினாலேயே நிறைய பேர் தூங்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த சுனாமி வரும்னு சொல்லிட்டு பல பேர் வீடை கட்டி தூங்காமையே இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் வேணும்னா இதுதான் நம்ம தேட வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது பேராசிரியர் சொன்னது போல் இந்த வராக மந்திரம் என்பது இன்றைய நிலையில் அதை ஜபிக்கும் பொழுது, அது பாராயணம் செய்யும் பொழுது இது எஃபெக்ட் இருக்கலாம் என்று தான். ஸோ பேராசிரியர்களே மீண்டும் அந்த மந்திரத்தை உங்களுக்காக மெதுவாக உச்சரிப்பார். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கோபாயேத் அனிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரீகிருத பிரம்மாண்ட பிரளயோர்மிகோஷ குருபிஹி கோணாரவைர் குர்குரைஹி யத்தம்ஷ்டாங்குரகோடிகாடகடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதிஹி பிரம்மஸ்தம்பமசௌதசௌ பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா. இதுதான் இந்த வராகம் விஷயமான ஒரு ஸ்லோகம். இதோடைய பொருள்னு சொல்லுங்க. இது வராக பெருமாள் இந்த பூமியை எப்படி உத்தரணம் பண்ணார், எப்படி தூக்கி நிறுத்தினார் அப்படிங்கிறத வர்ணிக்கக்கூடியதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அந்த வராக பெருமாள் இடத்துல முதல்ல கோபா ஏத் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். கோபா ஏத்னா கோபனம்னா காக்க வேண்டும், எங்களை வந்து இந்த பூகம்பம் முதலியதான இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை காக்க வேண்டும்
அப்படிங்கிறதாக இந்த பிரார்த்தனையோடைய இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. கோபாயத் என்னைக்கு காக்கணும்னா அனிஷம் கோபாயத். அனிஷம்னா 24/7 அர்த்தம். எப்பொழுது எங்களுக்கு எப்போ இது வரும்னு சொல்ல முடியாது. எப்போ வருதோ அப்போ வந்து நீ எங்களை காப்பாற்றணும். ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரி கிருதா. இந்த உலகத்தில் ஒரு பெரிய போத்தகா அப்படின்னு போத்திங்கிற சப்தத்துக்கு வராகம்னு அர்த்தம். இப்படி ஒரு பவித்திரமான ஒரு வராக அவதாரத்தை எடுத்துன்னு இருக்கிற நீங்கள் என்னை வந்து எப்போதும் காக்கணும். இது நீர் என்ன காரியம் பண்ணீர், அப்படி வராக அவதாரம் பண்ணி என்ன காரியம் பண்ணீர் அப்படிங்கிறத சொல்கிறார். பிரம்மாண்ட பிரளயோர்மி கோஷ. இந்த பூமியை எங்கேருந்து தூக்கினார் அப்படின்னா இந்த பிரம்மாண்டங்கள்லாம் இந்த யூனிவர்ஸ் எல்லாம் கலங்கி போயிருந்த காலம், மகா பிரளயத்தில். அப்போ ஒரு சத்தம் கேட்டது. ரவைஹி குர்குரைஹி. குர்குரம் இந்த வராகத்தினுடைய துவனி எப்படி இருக்கும், குர்குர்னு இருக்குமா. அதனால ரவைஹி குர்குரைஹி, உம்முடையதான குர்குரு முதலியதான சப்தங்களால. ரொம்ப அருமையான விஷயம். அந்த குர்குருங்கிறது இருக்குல்ல, அதோட சவுண்டு தான் ஒரிஜினல் சவுண்டு. அதாவது அந்த எர்த்குவேக் வரும்போது கிடக்கக்கூடிய அந்த சப்தம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உண்மைதான், அருமையா இருக்கு. கோனா ரவைஹி குர்குரைஹி எத் தம்ஷ்டாங்குர. உங்களுடையதான முகத்தில் இருக்கக்கூடிய கோரைப்பல், 2 கோரப்பல் இருக்கு. இந்த கோரப்பல்ல இந்த பூமியை தூக்கி நிறுத்திருக்கார். எப்படின்னா 2 ஸ்டாண்டு வச்ச மாதிரி இருக்கு. இதை தம்ஷ்டாங்குர கோடிகாட கடனாங்கிற இடத்த காமிக்கிறதுக்கு நம்மாழ்வார் ரொம்ப அழகா தமிழ்ல சொல்றார். நீலவரை நீலவரை 2 பிறைகப்பி நிமிர்ந்ததொப்ப அப்படின்னு. இதையும் நம்ம பாராயணம் பண்ணலாமா? இதே பண்ணலாம். இப்போ இதை தவிர சமஸ்கிருத ஸ்லோகத்தை தவிர நம்ம இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆழ்வாரோடதையும் பண்ணலாம் இல்லையா? தாராளமாக பண்ணலாம். அதையும் நீங்கள் சொல்லிடுங்களேன். நீல வர இந்த சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீல வர 2 பிறைகவ்வி நிமிர்ந்ததொப்ப அப்படிங்கிற வராக நயினாருடையதான வராக பெருமாளுடைய 2 ஓரைப்பொருட்கள் எப்படி இருக்குன்னா பெரிய மலை மாதிரி இருக்கு. அந்த மலைக்கு நடுவில் ஒரு சந்திரனை தூக்கி, முழு சந்திரனை தூக்கி நிறுத்தின மாதிரி இருக்கு. இந்த பூமி பிராட்டியை நிறுத்தி இருக்குது. நீல வரை 2 பிறைகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகமுண்டாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய் நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ அப்படின்னு நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில சொல்றார். எத் தம்ஷ்டாங்குர கோடி காட கடனா. இவருடையதான கோரைப்பல்லினுடைய ஒரு நுனியில இந்த பூமி நிற்கிறது. கோடிகாட கடனா நிஷ்கம்ப நித்தியஸ்திதிஹி. எப்பொழுதும் ஆட்டமற்றதான சஞ்சலமற்றதான ஒரு நிலையை அடைஞ்சு இந்த பூமியானது நின்றுருக்கு அவருடையதான அந்த கோரைப்பல்லினுடைய நுனியில. அதனால யார் காப்பாற்றப்பட்டார்கள்னா பிரம்மஸ்தம்ப அசௌதசோ. பிரம்மா முதல் எறும்பு வரை இருக்கக்கூடியதான அனைத்து உயிர்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இதனால காக்கப்பட்டது உன்னுடைய அவதாரத்தினால. அருமையான ஒரு ஸ்லோகம் இது. எல்லாருமே அதை தினசரி பாராயணம் பண்ணலாம். இதுக்கு ஈக்குவலா வந்து நமக்கு பகவதி முஸ்தேப விஸ்வம்பரா. இப்ப உங்களுடைய முகத்துக்கு, உங்களுடைய மூக்குக்குள்ள, உங்களுடைய அந்த கோரை பற்களுக்கு நடுவில் பூமி நிலையா நிற்கிறா. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பூமி பிராட்டி வராகத்துக்கு, அதாவது பன்றிகளுக்கு வந்து கோரைக்கிழங்கு ரொம்ப பிரியமான ஒரு உணவா இருக்கும். இப்ப கோரைக்கிழங்கு மாதிரி பூமி இருந்துருக்குன்னு வர்ணிக்கிறேன். முஸ்தா, அப்படி முஸ்தாங்கிற சப்தத்துக்கு கோரைக்கிழங்குன்னு அர்த்தம். கோரைக்கிழங்கு என்ன சைஸ் இருக்கும்? கோரைக்கிழங்கு இப்படி இதுவாக இருக்கும், அதாவது கபித்த பழம், அதாவது விளாம்பழம் மாதிரி இருக்கும். ஸோ உருண்டைன்னு சொல்ல முடியாது. உருண்டைன்னு சொல்ல முடியாது, மேலையும் கீழே தட்டையா இருக்கும். ஏன்னா உலகம் வந்து உருண்டைன்னு சொல்றோம். இல்லை, பூமியை சாஸ்திரங்கள் கபித்த பலாக்காரா பிருத்திவின்னு. சரி. அதாவது எப்படி இருக்குன்னா அந்த விளாம்பழத்தினுடைய மேல் பாகம் கீழ் பாகம் தட்டையா இருக்கும், மிச்ச பாகம் ரவுண்டா இருக்கும். சரி. இப்படிதான் பூமி இருக்கிறதா இதுல வந்து வேதாந்த தேசிகன் வந்து ககோள நிர்ணயம், பூகோள நிர்ணயம் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த பூகோள நிர்ணயத்துல கபித்த பலாக்காரா அப்படின்னு இருக்கு. கபித்த பழம்னா விளாம்பழம் போல இருக்கு பூமி அப்படின்னு வர்ணிச்சு காமிக்கிறார். அதுக்கு பிரமாணங்கள்லாம் எங்கெங்க ஜோதிஷ சாஸ்திரத்துல எங்கெங்க சொல்லியிருக்குங்கிறதான் எடுத்து காமிச்சு. அதாவது இன்றைய ஆராய்ச்சிப்படி உலகம் வந்து முழு உருண்டைன்னு சொல்ல முடியாது, ஸ்லைட்ல இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒருவேளை அந்த விளாம்பழமும் சரியா வரலாம். உண்மைதான். விம்ஸ்தேவ விஸ்வம்பரா. இப்படி பூமியானவள் இந்த வராக பெருமாளுக்கு அவருடைய பிரியமான உணவாக இருக்கக்கூடியதான முஸ்தான்னு சொல்லக்கூடிய கோரைக்கிழங்கு மாதிரி இருக்கா அப்படிங்கிறதா. அந்த வராக பெருமாள் எங்களை எப்பொழுதும் காக்கட்டும் அப்படின்னு தசாவதார ஸ்தோத்திரத்தில் வேதாந்த தேசிகன் புராணங்களில் சொன்ன அர்த்தங்களை எடுத்து காமிச்சார். இதையே நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் நிறையா இடங்களில் இந்த வராக பெருமாளை சொல்கிறார். அதில் குறிப்பாக இந்த இடம் சொன்னேன்னா, கோலமலர் பாவைக்கு அன்பாகிய நண்பேயோ நீல வர 2 பிறைகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகமுன்றாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய்
நீலக் கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ அப்படின்னு திருவாய்மொழியினுடைய கடைசி பதிகத்தில் 6வது பாசுரம் இது. 1102 பாசுரம். அந்த 1102 பாசுரத்தில் கடைசி பதிகத்தில் இருக்கக்கூடியதான பாசுரம். அதில் கடைசியாக வராக பெருமாள் இடத்துல அவர் பிரார்த்திக்கிறச்சே இந்த இதே நிலை இப்படி இங்கே ஸ்தோத்திரத்தை வர்ணிச்சா போலே அங்கே வர்ணிச்சிருக்கார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கத்தக்கது. அதனால் தமிழில் சொல்லணும்னாலும் அதுவும் தமிழ்லேயும் பாசுரங்கள் இருக்குது, சம்ஸ்கிருதத்துலேயும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் இருக்குது. அதனால் நமக்கு எது சௌகரியமோ அதை நாம் சொல்லி. ரொம்ப நன்றி பேராசிரியர் அவர்களே. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடியது என்னவென்றால், மீண்டும் மீண்டும் நம்ம நேர்களோடு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி தான் சொல்கிறோம். எர்த்குவேக் எப்பொழுது வரும் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை இன்று வரை. ஆகவே நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தேடுறதுல எந்த தவறும் இல்லை. ஆகவே ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னு பார்க்கும்போது கடந்த 2000 ஆண்டுகளாக புழக்கத்தில் உள்ள இந்த மந்திரங்களை நம்ம ஜெபிக்கும்போது இந்த எஃபெக்ட் இருக்கும் உங்கள் நம்பிக்கை தான். முயற்சி செய்து பார்ப்போம். நம்ம காத்துட்ருப்போம் விஞ்ஞானிகள் வந்து இதை முழுக்க முழுக்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.